ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம டீ கடை ஸ்டைலில் ஆனியன் சமோசா கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் வெறும் கோதுமை மாவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் முழுக்க கோதுமை மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், தட்டில் ஒரு சமோசா கூட மிஞ்சாது. நான் இன்றைக்கி 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கிறேன். ஆனால் நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது தண்ணியிலேயே உப்பு சேர்த்துக்குங்க. டைரெக்டாக உப்பு சேர்த்திங்க அப்படின்னா உப்பு ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நீங்கள் நல்லா காஞ்ச எண்ணெயாக எடுத்து ஊற்றிக்குங்க, இல்லை மிதமான எண்ணெய். இது ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த பப்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா எந்தளவு நம்ம பிசைகிறோம் அப்படிமோ அந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம நல்லா கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக கடையில் சமோசா வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனால் வீட்டில் சமோசா செஞ்சு சாப்பிட்றது தனி ருசியாகவும் இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நல்லா சப்பாத்தி மாவை பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக இப்போ கை வச்சேன்னா நல்லா அமுறுற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ நல்லா எந்தளவு பிசைகிறோமோ அந்தளவு சாஃப்ட் கிடைக்கும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி சப்பாத்தி மாவை இந்த மாவு ஃபுல்லாக அந்த சப்பாத்தியோட சைஸுக்கே ஃபுல்லாக எந்த அளவு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவு நம்ம மெல்லிஸாக தேய்ச்சிடலாம். இப்போ மாவு போட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தேய்க்கும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் மாவு போட்டு ஃபுல்லாக பரத்திடுங்க. எந்தளவு பரத்த முடியுமோ அந்தளவு பரத்தி எந்தளவு சன்னமாக தேய்க்க முடியுமோ அந்தளவு நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம தேய்ச்சி சன்னமாக வச்சுருக்கிற இந்த சப்பாத்தியை எடுத்து நம்ம ஒரு தட்டில் தனியாக மாற்றிக்கலாம். இப்போ நான் சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இந்த ஆனியனை நான் நிலா போகிற மாதிரி நீளமாக கட் பண்ணி அதில் மிளகாப்பொடி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துவீங்க, நிறைய சேர்த்துவீங்கன்னா உப்பு நிறைய சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த கரம் மசாலா எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே ஆனியன் கூட கோட் ஆகி ஃபுல்லாக எல்லா பக்கமும் மசாலா பிடிச்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த கலக்கி வைக்கிற இந்த மசாலா எடுத்து நம்ம வடசட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். நல்லா வணக்கி தாளிச்சிட்டு இதில் உங்களுக்கு கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்திக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி என்ன வேணாலும் சேர்த்திக்கலாம். அவங்களுக்கு இந்த வீட்டில் நம்ம இந்த மாதிரி சமோசா செய்யும்போதே அவங்களுக்கு ரொம்ப குஷியாயிரும். அப்புறம் அவங்களுக்கு தெரியாமையே அந்த சமோசாக்குள்ளே வெஜிடபிள், கேரட் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஆச்சு. இன்றைக்கி நம்ம ஆனியன் சமோசா பண்ணுறோம் அவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஆனியன் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசை தவாவில் ரொம்ப சப்பாத்தி மாதிரி வேக வச்சிடக்கூடாது. சும்மா ஒரு 20 to 30 செகண்ட் நீங்கள் போட்டால் போதும். நல்லா மேலே லேசாக கலர் மாறின பின்னாடி மறுபடியும் அந்த சப்பாத்தியை திருப்பி போட்டுருங்க. ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா அது சப்பாத்தியாகவே ஆயிரும். இந்த மாதிரி லேசாக கலர், அதாவது அந்த சப்பாத்தியோட ஈரம் போனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கிற அத்தனையுமே போட்டு திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால சப்பாத்தியோட ஈரப்பதம் எல்லாம் போய் சப்பாத்தி கட் பண்ணுறக்கும் கரெக்டாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஷீட்டு ரோல் பண்ணும்போது இந்த பேஸ்ட் போட்டு ஒட்டும் போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக இருக்கும். பேஸ்ட் போட்டு ஒட்டினாலும் கரெக்டாக ஒட்டிக்கும். சமோசாக்குன்னு நம்ம தனியாக பண்ணணும்னு இல்லை, நம்ம சப்பாத்தி நார்மலாக வீட்டில் செய்யும்போது தனியாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சமோசா ஷீட் ஓட்டுறதுக்கு மைதா மாவு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு 1 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த உருண்டையாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டோட பதத்துக்கு ஃபுல்லாக கலந்து விட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த சமோசா பேஸ்ட் ஓட்டுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ஷீட்டை எடுத்து அழகாக 3 பகுதியாக நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த லாஸ்ட் கார்னரில்
மிச்சமாக இருக்கிற அந்த துண்டெல்லாம் எடுத்து நான் மசாலா கூட சேர்த்திக்குவேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவில் 3 பகுதியாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ 2 சப்பாத்தி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ எனக்கு 6 ஷீட் கிடைக்கும். நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் வந்து 6 ஷீட் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம பின்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் ரெடியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த மசாலா மட்டும் நம்ம எடுத்து அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஈஸியாக எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ரோல் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்ம ஈஸியாக கோனெல்லாம் பேப்பரில் நம்ம எப்படி ரோல் பண்ணுவோம் கோன் மாதிரி, அதே மாதிரி ரோல் பண்ணாவே நமக்கு அழகாக சமோசா ஷேப்பில் வந்து நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஸ்டஃப் நான் எடுத்திருக்கேன். அந்த ஆனியன் ஸ்டஃப் வந்து நம்ம சமோசாவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்ச பின்னாடி நம்ம கலக்கி வச்சுருக்கிற மைதா பேஸ்ட்டை எடுத்து அதை சமோசாவை நல்லா ஃபோல்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கே நம்ம ஃபோல்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து அந்த மைதா பேஸ்ட்டை எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷீட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஷீட்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டை ஒட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா அழகான சமோசா ரெடியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த சமோசா நம்ம பேஸ்ட் எங்கே ஒட்டியிருக்கோமோ அந்த இடம் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும். இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். நம்ம எப்படி கோன் சுற்றுவோமோ பேப்பரில், அதே மாதிரி ரோல் பண்ணி ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண வராது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நம்ம பேப்பரில் சுற்றினாவே எப்படி அந்த பொரிக்கடையிலலாம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு அப்புறம் மைதா பேஸ்ட்டை எப்படி அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துலலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அழகாக ஃபோல்ட் பண்ணி, அந்த ஃபோல்ட் பண்ணும்போது மீதி இருக்கிற அந்த ஷீட்டோட லாஸ்ட் இதுவும் அதில் ஃபுல்லாக இந்த மைதா பேஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ஒட்டி அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சமோசா பார்க்குறக்கு அழகாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் ஃபோல்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா தான் ஒரு கடாயில் நீங்கள் வந்து ஆயிலை ஊற்றி அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இதுக்கும் 3 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு என்ன அதாவது பொன்னிறமாவோ இல்லை டீப் ஃப்ரையாவோ இல்லை எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரையாக தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் டீப் ஃப்ரையாக பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. பார்க்குறக்கே அழகாக இருக்குது. டீ கடையில் பார்க்குற மாதிரியே இருக்குது. நம்ம சாதாரணமாக போய் டீ குடிக்கும்போதே இல்லை இந்த மாதிரி பப்ஸ் கடையில் போகும்போதே இந்த மாதிரி எண்ணெயில் பொரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தாவே நமக்கு ஆசையாக இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இப்போ எனக்கும் எப்படா எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே சேல் ஆகிறதுக்கு ஒரு டீ கடை சமோசா வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.